1 2 3 4 5 6 7 சேர் தான் போட்டிருக்கோம். இவங்க 7 பேர் தான் பேசுவாங்க. அதனால ரெஸ்ட் அஷ்யூர்ட் நீங்கெல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ரொம்ப நேரம் ரொம்ப பேர் பேசுவாங்களோன்றது இல்லை. அவங்களுக்கும் வந்து ஏ ரஹ்மான் சார் ஹி ஹாஸ் டு கோ பை 12. அவர் வந்து ஃப்ளைட் பிடிச்சி மறுபடி போகணும். அதே மாதிரி பாரதிராஜா சார் தேனியிலிருந்து எனக்காக வந்திருக்காரு. ஏஆர் சார் அமெரிக்காவிலிருந்தே எனக்காக வந்திருக்கிறாரு. வந்திருக்கும் திரையுலக பீஷ்மர்களே, மேடையில் இருக்கும் பெரியோர்களே மற்றும் எனது நண்பர்களே மற்றும் பத்திரிகை துறையை சார்ந்த நண்பர்களே மற்றும் மதையானை கூட்டம் போல் இங்கே நின்று போட்டோ எடுத்துக்கொண்டிருக்கும் போட்டோகிராஃபர்ஸ்களே மற்றும் இணையதள நண்பர்களே மற்றும் எனக்காக ட்வீப்பிள்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க ட்விட்டர்ஸ்லேருந்து. அவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலம் மிகவும் குறைவாக இருப்பதால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னுடைய வரவேற்புரையை முடிச்சுக்கிறேன். இது ஆக்சுவலாக வரவேற்புரை இல்லை, இது ஒரு நன்றி உரை தான். காரணம், ஒரு ஷோவை கேன்சல் பண்ணிட்டு கமலா தியேட்டர் அவங்க இந்த அரங்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். வி.என். சிதம்பரம் ஐயா நம் நினைவில் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். அவருடைய இளவல்கள் இங்கே வள்ளியப்பன், கணேஷ், நாகு அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி கமலா தியேட்டர் அத்தனை ஊழியர்களுக்கும் முதல் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் கண்ணனுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லணும். எங்கே இருக்கார் சார்? டைரக்டர் கண்ணனுக்கு என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த கதையை அவர் வச்சுக்கிட்டு என்னைய பண்ண சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. நான் 3 வருஷமா அவருக்கு டேக்கா கொடுத்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் டைரக்டர் பாலா வந்து இதுல விவேக்க வச்சே பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மீட்டிங்ல உலக நாயகன் கமல் அவர்கள் என்னை தனியாக அழைத்து போய் வித்தியாசமான கதைகளை பண்ணும் நேரம் இதுதான் விவேக் உங்களுக்கு என்று சொன்னார். ஸோ இது எல்லாம் காரணம் தான் நான் இந்த படத்தை பண்ணுவதற்கு. எனக்கு இது மாதிரி ஒரு கேரக்டர் கிடைக்கும்னு சத்தியமாக நினைக்கவே இல்லை. என்னை வந்து அறிமுகப்படுத்தியவர் என்னுடைய இயக்குனர். இதோ திரையுலக பீஷ்மர் பாலச்சந்தர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். 26 வருஷம் கழிச்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர், ஏன் இந்தியாவில் எந்த காமெடியனுக்கும் இப்படி ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்காது, எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு வந்து டைரக்டர் கண்ணனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இந்த ஃபங்க்ஷனில் வந்து ஏதாவது சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. என்னால் உருவாக்கப்பட்டவன் விவேக். என்னை மறந்தாலும் நிச்சயமாக என்னால் உருவாக்கப்பட்டவனே. ஏன்னா எப்படி நான் சூஸ் பண்ணேன் முதல் படத்தில் அப்படின்னு பார்த்தா ரொம்ப புத்திசாலியாக இருந்தான். பேசும்போது அவ்வளவு புத்திசாலித்தனம். ஆனால் புத்திசாலித்தனம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு சரியா வருமானு கூட யோசிச்சேன். ஆனால் அவ்வளவு புத்திசாலியாக இருந்தான். பக்கத்தில் சார் கவிதையெல்லாம் எழுதியிருக்கேன் சார்னு கொண்டு காட்டுவான். சின்ன கவிதை அப்போதான் ஒரு தாட் இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சரின்னு சொல்லி இவனை வந்து முதல் படத்தில் போட்டுக்கிறதாக இது பண்ணி பண்ணேன். அதுலேருந்து 3 படம் 4 படம் நைட் பண்ணான் வரிசையாக. ஒரு 3 படம் மறுபடியும் செக்ரட்டேரியட் போயிடலாமான்னு கூட நினச்சிட்டு இருக்கும்போது திரையுலகம் அவனை கைவிடவில்லை. 3 படத்தில் நடித்தான் என்னுடைய இதில். அதில் இந்த குத்தாலத்தில் ஒரு வீடு இருவாசல்னு ஒரு படம் ஒன்று எடுத்துட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டாக அங்கே வந்திருப்பான். ஜேர்னலிஸ்டாக வந்து அந்த அறிவிக்கிற பக்கத்தில் இருந்து ஒரு சீனு எனக்கு அங்கே அந்த அறிவிக்கிற பக்கத்தில் அந்த இதுக்கு பக்கத்தில் நான் கேமராவோட எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்கும்போது பட்டுன்னு ஒரு ரெயின்போ ஒன்று வந்துச்சு. இப்படி பெரிய ரெயின்போ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகும் பார்க்கறதுக்கு. விஷயத்தை இதை எடுத்துட்டா தேவலாமே. பட் எடுத்துட்டு சும்மா ஒரு ஷார்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டு எப்போ ஒரு இடத்துல போடக்கூடாது, அதை யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன். உடனே யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னொடனே நீ விவேக்கை கூப்பிட்டு எந்த இடத்துல பிடிச்சி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு மேனேஜர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சேன். அவன் போய் எங்கேயோ போய் வேற எங்கேயோ சைட் அடிச்சுட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. அந்த நேரத்தில் அவனை போய் அங்கிருந்து இழுத்துக்கிட்டு வந்து கொடுக்கிட்டான். சும்மா என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேல்ல, நானும் புதுக்கவிதை எழுதுவேன். இந்த வானவில் அவன் கேரக்டரே புதுக்கவிதை எழுதுறவங்கிறதுனால இந்த வானவில்ல பார்த்தேல்ல, அப்படியே இது வானவில்ல கீழே போகிறதுக்குள்ள நீ வந்து ஒரு கவிதை எனக்கு கொடுக்கணும். கேமரா செட் பண்ணிக்கிறேன் நான். என்ன ரெடியா? சரி ரெடி. நான் பார்த்தேன். அப்புறம் கை படங்குது அவனுக்கு. அது வந்து உடனே வானவில் வேற போயிடுமே. அது அந்த இடத்துல அவ்வளோ அற்புதமான ஒரு அது சீன் இருக்கு பாருது. இது வந்து அங்கேயே நினைச்ச ஒரு சீன். இப்போ எல்லாம் கூட அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்ற மாதிரி ஒன்று, என்னடா ரெடியான்னு கேட்டாங்க கேமரா வச்சுக்கிட்டு. எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. புதுக்கிறது எழுதி இவன் எழுதன்றானே அவனுக்கு ஒரு பாட்டு வச்சேன்.
எழுதிட்டு சார் ஓடி வந்தா என்னடா படின்னு. ஆஹா, வண்ணங்கள் கோர்த்த வளைந்த மலரா, வானம் அடித்த வாட்டார் கலரா, அர்ஜுனன் வில்லின் கனவு போஸ்டர், ஆண்டவர் தான் இதற்கு டிராயிங் மாஸ்டர் அப்படின்னு. இங்க மேலே உட்காந்து நாங்கள் ட்ரெய்லர் பார்த்தோம். முடிச்சிட்டோன்னு கீழே கூப்பிட்டு வந்தாங்க. அங்கே ஒரு சேர்ல விவேக் சார் உட்கார சொன்னார். அந்த சேர்ல கே பாலச்சந்தர்னு போட்டிருந்தது. This is the only way that I can fit into Balchandar's chair. So நீங்க வந்ததோட பர்ஃபெக்ட் அச்சீவ்மெண்ட் ஐ ஹவ் டன். இதே மாதிரி இதுக்கு முன்ன ஒரு தடவை பாரதிராஜா சார் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம். ஏதோ ஒரு படைப்பாளி சங்கம் டைம் நினைக்கிறேன். ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து நான் ஃபோன் பண்ண வேண்டியிருந்தது. நான் போய் ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டேன். அவர் என்னையே பார்த்துட்டு இருந்தார், என்னன்னு புரியல. அப்புறம் சொன்னார் வந்து, யாரும் உட்கார மாட்டான், நீ பாட்டு போய் என் சேர்ல உட்காந்துட்டு அப்படின்னு கேட்டாரு. ஸோ என்னோட 2 பெரிய இது சீட்ஸ் which I can never fill in life, but I fill practically. இன்னைக்கு இந்த செகண்ட் பார்ட் I have achieved. Thank you sir, thank you Vivek for this opportunity. எனக்கு எப்பவும் இந்த காமெடியன்ஸ் பார்த்தா ஒரு பெரிய பொறாமை. எப்படி இவங்க வந்து இவ்வளவு ஃபாஸ்டா, இவ்வளவு ரேஞ்சோட, இவ்வளவு கெப்பாசிட்டி டு மேக் சோ மெனி பீப்புள் ஹாப்பி அட் எனி டைம். இப்ப மட்டும் இல்ல, அது வந்து ஒரு 1950 படம் எடுத்து காமெடி பார்த்தாலும் இன்னும் ஒர்க் ஆகுது அது. ஸோ அந்த எபிலிட்டி வந்து ஜஸ்ட் கேவி சார் சொன்ன மாதிரி கம்ஸ் பியூர்லி அவுட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அவ்வளவு டேலண்ட், அவ்வளவு இன்டெலிஜென்ட். அது வந்து நம்ம ஊர்ல நேரோவா ஒன்லி காமெடின்னு இல்லாம அதை தாண்டி போக முடியும்னு I always felt that any of them could have become somebody really, really, really wonderful. Westla Woody Allen la irukka mari, I'm sure that நம்ம ஊர்ல விவேக் மாதிரி can aim for that level, that standard. He just has to take a lot of effort, and I think this is the first step. I wish this entire team the very best. Thank you. மக்களே, பொதுவா இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்துக்காக மேடை ஏறி பேசுறது நான் ரொம்ப அவாய்ட் பண்றது கொஞ்ச நேரமா. டுடே தி பெஸ்ட் லக்கியஸ்ட் டே ஃபார் மீ இன் திஸ் ஸ்டேஜ். நான் ஏன்னா பொதுவா மேடை அந்த மைக்கை பிடிச்சி பொய் பேசணும். யோசித்து இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், சரி நம்ம என்ன சொல்லலாம், சரி நல்லாவும் சொல்லணும், பொய்யும் சொல்லணும். அவன் இந்த மேடை பொய் சொல்ல விடவே இல்லை. நம்ம மகிழ்ச்சியா இருக்கு, உண்மைதான் பேசுவேன். இப்ப நான் இந்த மேடையில் எனக்கு 2 விஷயம் சமீபத்தில் நடந்தது. இயக்குனர் பாலச்சந்திரன் அவர்களும் நானு, கே விஸ்வநாத், பாபு, டைரக்டர் பாபு 4 பேரையும் கூப்பிட்டு ஹைதராபாத்ல ஒரு பெரிய ஃபெலிசிட்டேஷன் பண்ணான் ராமோஜிராவ். நான் போயிருக்கேன். எனக்கு நான் 4 பேரும் ஒரே இதுதான் சொல்லியிருக்காங்க. பட் 3 பேரை பார்த்தா வயசானவங்க மாதிரி என்னை பார்த்தா எனக்கு நான் ஏமாத்திட்டு வயசை குறைச்சிட்டேன். அன்னைக்கு நான் பாலச்சந்திரனை பார்த்து கண் கலங்கினேன், விஸ்வநாத்தை பார்த்து. ஏன்னா ஒரு அற்புதமான கலைஞர். இன்றளவும் என்னைக்கு இந்த பிளாஷ் லைட், உங்களுடைய கேமரா லைட் எங்கள் மேல விழுதோ அன்று வரை நாங்கள் ஜீவித்திருக்கிறோம் என்று அர்த்தம். அது பாலச்சந்திரன் அவர்களே, உங்கள் காலத்திற்கும் காலகாலத்திற்கும் உங்கள் மேல் இந்த பிளாஷ் விழுந்துட்டே இருக்கும். இன்னைக்கு ஜீவித்து ஒரு நாள் இன்னும் நான் நினைக்கிறேன், நேர்குமொழி படம் பார்க்கும்போது அது தெரியாம காசு எடுத்துட்டு போய் படம் பார்த்து அடி வாங்கின வீட்டில். அப்பொழுது நான் நினைத்து கூட பார்க்கவில்லை பாலச்சந்திரன் அவர்களை. நான் அருகிலே நிற்பேன் என்று, அமருவேன் என்று. அதுக்கப்புறம் ஒரு சில காலகட்டத்தில் சென்னைக்கு வந்து நான் ஒரு தலைமை வாங்க போறேன், கூப்பிடுறேன் என் நாடகத்துக்கு. ஊட்டியில் எனக்கு டிஸ்கஷன் அப்படின்னு அவாய்ட் பண்ணிட்டார். என்னை யாருன்னு தெரியல, ஒரு சின்ன குட்டி போய் விளையாட என்ன விளையாடுறாங்க. அதற்கப்புறம் பிரதான படம் பார்த்து, அப்படி படம் முன்ன உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு, நான் பின்ன உட்காந்துட்டு இருக்கேன். நான் படம் பார்க்கல, ஃபேஸ் இந்த லைட்ல ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா மிக பயந்து உட்கார்ந்துருக்கேன்.
படம் முடிஞ்சோன்னா அதே பள்ளி கழிச்சிட்டு இருந்தாரு. முதல்ல தடுத்தாரு. இட்ஸ் thundering in my heart. எனக்கு இங்கிலீஷ் சரியாக புரியல. தண்டரிங்னா என்ன அப்புறமேல யோசிப்போம். ஹார்ட் சொல்லிட்டா புரியுது. இட்ஸ் thundering in my heart. அப்புறம் சொல்லிட்டு அப்படி போனால் காலையில் ஒரு லெட்டர் எழுதினார். வீட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. என்ன பாலச்சந்திரன் சார் கொடுத்தாங்க. இட்ஸ் a great man. You are going to hit the headlines of தமிழ்நாடு. இன்னைக்கே நான் மறக்க மாட்டேன் வாழ்க்கையில். such a great man. அவரை நீங்க விவேக், யூ ஆர் லக்கி, அவரால் அறிமுகப்படுத்தல் விட்டுருக்க. அது மட்டும் இல்ல, நகைச்சுவை நடிகராக அறிமுகப்படுத்தினாங்க. நீ ஒரு பெரிய அறிவாளிங்கிறது உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரியும். யூ ஆர் கிரேட். இல்லைன்னா இந்த சபையை நீங்க கூட்டி இருக்கவே முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து such a great stage. பாலச்சந்திரன் சார், மணி சார், பாலராஜ் சார், விக்ரமன், கேஆர் சார். இங்க என்ன எக்ஸ்ட்ராடனரி திங்னா அங்க 3 பேரும் லைக் பாலச்சந்திரன் சார் சரி, பாலராஜ் சார், மணி சார் சரி, தேர் வெரி ஒரிஜினல்ஸ். அவங்க படம் பார்த்தீங்கன்னா அவங்க படம் தெரியும். நம்மளோட கல்ச்சர்ல இருந்து எடுத்து அவங்க they told extraordinary stories and made you all happy. அதே மாதிரி விவேக் சார், அவரை பத்தி சொல்லணும்னா மியூசிக் வந்து கூட ஒரு இடத்துல lot of people tell me இது மாதிரி உங்க மியூசிக் கேட்டு நான் வந்து சோகமா இருந்தேன், சந்தோஷப்பட்டேன். பட் காமெடி கேட்கும்போது நம்ம எவ்வளோ சோகத்துல இருந்தாலும் இவரோட ஆக்சுவலி நான் ரொம்ப டவுன் இருக்கும்போது எங்கேயாவது வெளியே ட்ராவல் பண்ணும்போது இவரோட யூடியூப் காமெடி பார்க்கும்போது கம்ப்ளீட்லி என் மைண்ட் சேஞ்ச் ஆகிடும். ஸோ அவர் பெரிய வரப்பிரசாதம் சொன்னார். தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். மணி சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் யூ ஷுட் எக்ஸ்டெண்ட் யூர் பவுண்டரிஸ். இந்த லாங்குவேஜ் இதுக்கு இல்லாமல் எப்படி சார்லி சாப்ளின்லாம் வெண்ட் அவுட் அண்ட் கேட்டட் டு த ஹோல் வேர்ல்ட். நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த படத்துக்கு அப்புறம் இது சாதிச்சிட்டீங்க. அடுத்து பண்ணும்போது யூ ஷுட் எக்ஸ்டெண்ட் யுவர் பவுண்டரி அண்ட் be like a Charlie Chaplin or something like that, which all the world can see. Hi, this is Shweta. Nandan Bala audio launch la irukken. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்தில் விவேக் சார் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணியிருக்காரு, சீரியஸான ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. என்னோட கேரக்டர் நேம் வைஷாலி, சௌராஷ்டிரா கேர்ள், ஒரு போலி விற்கிற மாதிரி யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட்டாக வாழணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணு. இந்த படத்தில் லவ், சென்டிமெண்ட், ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. எனக்கு பிடிச்ச சாங்னு பார்த்தீங்கன்னா உயிரே சாங், போஜனம் செய்வாங்க. இந்த 2 சாங்கும் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சாங். அப்புறம் ஷூட்டிங் லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், தென்காசி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸை ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் மந்த் இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ.